தோழர்களே, பெண்களின் மாண்பை காக்கும் மேதகு பாலியல் குற்றவாளி சீமான் என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று தோழர் மனோஜி சொன்னாரு. அப்படி பண்ணிடலாம் தோழர்னா உடனே பண்ணிடலாம் தோழர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நேற்று வரைக்கும் ஏசி வந்து இந்த கூட்டம் இங்கே நடத்தவே கூடாது, வேற எங்கன்னா நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ மேலெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி மறுபடியும் அனுமதியை வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். திராவிட மாடல் அரசுன்றனால இந்த கூட்டம் நம்ம நடத்துகிறோம். எடப்பாடியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். தோழர்களே, சீமானு வடிவேல் மாதிரி போன வாரம் ஒன்று பேசுகிறான், இந்த வாரம் ஒன்று பேசுகிறான், நம்ம தொடர்ந்து பேசின்னு வரோம். ஆனால் இப்போ தொடர்ந்து ஐயாவை வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதையிலிருந்து எடுத்து ஐயாவை வந்து கேவலப்படுத்துகிறான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நண்பர்களை வைத்து முஸ்லீம் பெண்களை வச்சே வந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்துகிறான். இதே முஸ்லீமு காகிதம் இல்லத்து இறந்து போன போது தந்தை பெரியார் நேராக போய் அவருடைய அந்த பணத்து முன்னாடி போய் அவருடைய இறந்து போன அந்த பணத்து முன்னாடி நின்று நான் இறந்திருக்க கூடாதா, நீங்க இறந்துட்டீங்களேன்னு கதறி அழுத தலைவன் தந்தை பெரியார். தூக்கம் வரமாட்டேன். அந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுறீங்க. தந்தை பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழி சொல்லிட்டாரா? ஏன்னா காட்டுமிராண்டி மொழின்னு அப்பா வந்து தலைமையில 2 தட்டி அதை ஒழுங்கு பண்றதுக்கும் எதிர் வீட்டுக்காரன் தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? இவன் சொல்றானே தமிழை இழிவுபடுத்திட்டாரு, தமிழ் மொழியை இழிவுபடுத்திட்டான்னு சொல்றானே. பெற்றோர்களால் தூக்கி வீசப்பட்ட குழந்தைகளுக்கு தூக்கி வளர்த்து அவங்கள படிக்க வச்சு உயர்நிலைக்கு கொண்டு போற அளவுக்கு வந்த போது எல்லாரும் ஸ்கூல்ல அவங்கவுங்க என்ன சாதின்னு சர்டிபிகேட் போடணும்ல, அந்த மாதிரி பல்லாயிரம் குழந்தைகளை படிக்க வைத்த தந்தை பெரியார் அந்த சர்டிபிகேட்ல எந்த சாதியும் இல்ல, தமிழ் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. தமிழ் என்ற பெயரை ஏற்க செய்தார். இந்த கவர்மெண்ட் ஏற்க செய்து அந்த பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கணும்ல, அப்ப வந்து பெற்றோர்கள் கையெழுத்து போடணும்ல, அந்த இடத்துல யார் தெரியுமா இருந்தது கையெழுத்து? ஈவேரா. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை தொட்டில் குழந்தையில் 2வது ஜெயலலிதா வரும்போது அதோட வழிவகுத்த வைத்த தலைவன்டா என் தலைவன் தந்தை பெரியார். சும்மா தமிழை பூச்சின்னு தொங்கினுக்கிறீங்க. தமிழை உயர வைத்த தலைவன்டா என் தலைவன். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த தலைவன்டா என் தலைவன் தந்தை பெரியார். 4 பிள்ளைகளா பசங்களை உட்கார வச்சுன்னு வரலாறு தெரியாம கண்ட மேனிக்கு பேசுறீங்க. செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. சிதம்பரம் தெரியல, அவரை நாகப்பட்டினத்துக்கு கூப்பிடுறாங்க தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்கிறதுக்கு. நாகப்பட்டினத்துக்கு தேசபக்தர்கள் அந்த சங்கம் வந்து கூப்பிட்டு பெரியார் படத்தை திறந்து வைங்கன்னு செக்கிழுத்த செம்மல் போய் தந்தை பெரியார் படத்தை திறந்து வச்சுட்டு தேங்காய் பூ பழம்லாம் கொளுத்திட்டு சாஸ்தாங்கமா கீழே உந்து வணங்கி பெரியாரை போற்றிய தலைவன் செக்கிழுத்த செம்மல் தந்தை பெரியார வாழ்த்துறாரு. நீங்க என்னடா வாழ்த்துறது? செக்கிழுத்த செம்மலோட நீங்க ஒரு ஆளா? பொறிக்கு திரள் பொறிக்கு துன்ற நாய்ங்க நீங்க எங்க ஐயாவை பத்தி பேசுறது? அப்படியாப்பட்ட ஒரு போராளி பெரியார் உடனே ஒரு மாதிரி ஆயிட்டுக்கிறாரு. என்னங்க நீங்க போய் நேரா போய் ஐயா பாத்துக்கிறாரு, என்னங்க நீங்க இந்த மாதிரி போய் பண்ணிக்கிறீங்க? நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல, நீங்க இந்த சமூக பணி சென்ற காலத்துல நான் ஊதரையா சுத்தி இருந்தேன்னு தந்தை பெரியார் ஒத்துக்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரா வ.உ.சி. சிதம்பரனாரு, உங்களை விட்டா இந்த நாட்டுக்கு கதி கிடையாது, யாரும் ஆளு கிடையாது, அதனால நான் உங்களை வணங்குறேன், அதுல தப்பு கிடையாதுன்னு சொல்றாளா? இப்படி எல்லாம் வரலாறு வருது. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டுல உலகத்திலேயே அதிகமா படிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்னு காரல் மார்க்ஸ், இன்னொன்னு புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நாட்டுல தந்தை பெரியார்னு ஒருத்தருக்கிறாரு, அவரு சொல்ற பிரகாரம் வழி நடங்க. அதுதான் என்னுடைய ஆலோசனை சொன்னேன். தந்தை பெரியார புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். நீ யாரா பொறுக்கி துன்ற நாய் பெரியார பத்தி பேசுறதுக்கு? யாரா நீ? ஜாம்பவான்டா. எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க, அம்பேத்கர் ஜெயிலுக்கு அனுப்பவே முடியலடா. இங்க இருக்கிற பச்சை இன்றைக்கு தெம்பு இல்லடா. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் தலைவனை பத்தி வழிகாட்டினாரா? இங்க என்ன இங்க சீனா போட்டு ஜோக் பண்ணுகிறீங்களா? புரட்சி கலைஞர் பாரதிதாசன் பாட்டு எழுதுகிறார் என் தலைவனை பத்தி. தொண்டு செய்ய பழுத்தப்படும் தூய தாடி மார்பும் மண்டை சுரப்பும் உலக தொழும் மனக்குகையில் சிறுத்தையும் அவர்தான் தந்தை பெரியார். எந்த பாப்பார கடமையை கொண்டு வர போற? தாசி மகன் வேசி மகன் ஒன்னு சொல்றான், டெவுடியா மகன் சொல்றான்,
இந்த கடப்பாறையை கொண்டு வர மானம் தகர்ப்பாறை என் தலைவன் தந்தை பெரியார். அறிவை கடப்பாறை, மண்ணோடு கருத்த கடப்பாறை, ஆணமுள்ளவரை மையமுள்ளவரை யாருக்கு வளர்ப்பார் தந்தை பெரியாரை சவுக்கரித்து தலைவராக தலைவர் தந்தை பெரியாரு. சும்மா ஜோக்கா பசங்க உட்காந்து 4 பேர் உட்காந்து குடுக்கிற காசுக்கு பொறுக்கி துணுக்கணும் பஜனை பாட்டு பாடி நிக்கிறீங்களா? தந்தை பெரியாரை இன்னும் அதிகமா பேசினே போலாம். நிறைய பேர் இருக்கிறாங்கனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.